தமிழ்நாட்டில் பாமகவும் தேமுதிகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பாமக எந்த அணியில் இடம்பெறும் என நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. 5 விழுக்காடு வாக்குகளை கூட விட்டுவிடக் கூடாது என்பதில் அதிமுகவும் பாஜகவும் தீவிரமாக முயன்று வருகின்றன. இரு கட்சிகளுமே பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக முதலில் தகவல் வெளியானது. இந்நிலையில் கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசும் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாசும் தைலாபுரம் தோட்டத்தில் விவாதித்து ஒரு முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி ஒதுக்கீட்டில் இழுபறி நீடிப்பதால் கூட்டணி முடிவு அறிவிப்பை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஓரிரு தினங்களில் முடிவு எட்டிய பிறகு அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக என ஒரே நேரத்தில் இரு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக தற்போது அதே பாணியை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவை எம்பி பதவியை குறிவைக்கும் தேமுதிக கூட்டணி தொடர்பாக அதிமுக மற்றும் பாஜகவுடன் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கூட்டணியை உறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது.